Hi friends, important 10 polity question பார்க்கலாம். First question. குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. Answer B. சட்டப்பிரிவு 53. Next question. உச்ச நீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதி யார்? Answer D. சந்திரசூட். சந்திரசூட் அவர்கள் 2022ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி பதவியேற்றார். அவருக்கு முன்பாக 49வது தலைமை நீதிபதி யு லலித். உதய் உமேஷ் லலித் என்பது அவருடைய முழு பெயர். 51வது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஆவார். உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, தற்பொழுது 52வது தலைமை நீதிபதி யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் டி. சட்டப்பிரிவு 56. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் சி. சட்டப்பிரிவு 52. நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் சி. சட்டப்பிரிவு 58. நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தேவையான வயது. ஆன்சர் பி. 25. மக்களவைத் தேர்தல், லோக்சபா தேர்தல் அல்லது கீழவைத் தேர்தல்னு மூன்றுல எது கொடுத்தாலும் எல்லாமே ஒரே கேள்விதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான வயது. ஆன்சர் சி. 30. மாநிலங்களவை தேர்தல், ராஜ்யசபா தேர்தல், மேலவை தேர்தல் இந்த மூன்றுமே ஒன்றுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேவையான வயது. ஆன்சர் டி. 35. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1950 முதல் எந்த ஆண்டு வரை பதவியில் இருந்தார்? ஆன்சர் சி. 1962. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1950 முதல் 1962 மே 13 வரை பதவியில் இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.